நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் கற்றுக்கலாமா அப்படிங்கிறது தான். நமக்கு அன்றாடம் நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அதற்கு நம்ம வேற்று மொழியில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சகஜமாக அது தமிழாகவே ஆக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது தமிழ்லையும் பெயர் இருக்குது. ஆனால் அதை சொன்னால், அந்த பெயரை சொன்னால் அது தெரியுமானே தெரியாது. அப்படி தான் இருக்குது நம்ம நிலைமை. அப்படி ஒரு சிலவற்றை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த வரிசையில் முதலாவதாக வருவது எல்லோருக்குமே சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழத்தை நம்ம ஆப்பிள்னு தான் நம்ம அப்போ இருந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதற்கு 1 இல்லை 2 இல்லை 4 பெயர்கள் நம்ம தமிழில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அரட்டிப்பழம், குமளிப்பழம், ஆப்பழம், சீமை இளந்தம்பழம் அப்படின்னு 4 பெயர்கள் இருக்குது. இந்த 4 பெயர்களையும் இப்போ போய் நீங்கள் அரட்டிப்பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா இல்லை, குமளிப்பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை, அது என்னன்னே தெரியாது அப்படின்னு தான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க. 4 விதமான பழங்கள், 4 வகைகள்னு நினச்சிக்குவாங்க. அதனால தான் நாம் இப்போ இது ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பெயராவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை இந்த பதிவின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வரிசையாக இனி ஒவ்வொரு பெயராக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.